சமீபகால போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மேலோட்டமாக படிப்பதை விட கான்செப்டை மிக தெளிவாக படித்திருப்பது நல்லது. சரிங்களா? சோ இந்த கேள்வியை பாருங்க. சோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பாருங்க. ஆர்டிகல் 72 பிரசிடென்ட் உடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தையும், ஆர்டிகல் 161 கவர்னருடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இப்ப இந்த மன்னிப்பளிக்கும் அதிகாரங்கள் மொத்தம் 5 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பேர்டன், முழுமையாக தண்டனையை மன்னித்தல், கரெக்ட். கம்யூட்டேஷன், சரிங்களா, தண்டனையின் தன்மை, சரிங்களா, கேரக்டர் மாத்துறது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. ரெமிஷன், தண்டனையினுடைய காலத்தை குறைத்தல், சரியானது. அது பாருங்க. ரெஸ்பைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க, சிறப்பு காரணங்களுக்காக பாருங்க, குற்றவாளி நோயாளியாக அல்லது உடல் ஊனம் அடைந்திருந்தால் அல்லது கர்ப்பிணியாக இருந்தால் தண்டனை நிறுத்தி வைக்கப்படும். அது ரெஸ்பைட். சரிங்களா? அப்ப டி வந்து தவறாக இருக்கிறது. அப்ப தற்காலிகமாக தண்டனையை நிறுத்தி வைத்தல் பாருங்க, ரெப்ரியூ. சரிங்களா? அப்ப நீங்க படிக்கும் போது எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் கிளாரிட்டியோட படிக்கிறீங்க என்பதை பொறுத்துதான் சமீபகால வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது.